பாருங்க, இது வந்து சும்மா ஒரு சிம்பிள் சினாரியோ. இது ஜஸ்ட் கலர் பென்சில்ஸ் மட்டும் வச்சு பண்ணது, வேற எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். வாட்டர் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் கலர் பென்சில்ஸ் மட்டும் வச்சு பண்ணது. கலர் பென்சில்ஸ் வேற கலர் பென்சில்ஸும் அது என்ன பிளாஸ்டிக் கிரையான்ஸ் ரெண்டும் யூஸ் பண்ணி பண்ணது. இது பாத்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட், ஃபுல்லி அக்ரிலிக் தான். ஒரு வாட்டர் இதுக்கு இடையில வந்து ஒரு வீடு இருக்க மாதிரி, வந்து வீட்டு பக்கத்துல ஒரு ட்ரீ இருக்க மாதிரி, ஒரு ஃபிளைட் ஒன்று போற மாதிரி வந்து வரைஞ்சிருப்பேன். இது பாத்தீங்கன்னா ஃபிளாப்ஸ். இது வந்து ஃபிளாப்னு சொல்ல எப்படி சொல்றேன்னு தெரியல. நான் ஸ்கை வந்து கிரே கலர்ல வந்து போட்டிருக்க கூடாது, அதை போடாம இருந்தானே இன்னும் கொஞ்சம் இந்த பிக்சர் வந்து நல்லா இருந்திருக்கும். நான் ஸ்கை வந்து கிரே கலர்ல போடும். இது வந்து என்னன்னு ஒன்னும் புரியாத மாதிரி வந்துருக்கு. இது ட்ரீஸ்ல இருந்து ஃபிளவர் கொட்டி இங்க கீழே ஃபிளவரா இருக்க மாதிரி சில தவறுகள். இதுவும் பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். டெசர்ட்ல வந்து ஒட்டகமும் ஒரு ஆள் இருக்க மாதிரி, அது ஒட்டகம் மாதிரி வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லுங்க. ஒட்டகம் மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அந்த ஒரு மனுஷன் போடுறப்ப அது வந்து ரொம்ப குட்டியா குண்டா பண்ணுங்க, அது ஏதோ ஒரு சின்ன பையமாய் வந்து தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தவறுகள். இது பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர்ல வந்து மூணோட ரெஃப்ளெக்ஷன் காமிக்கிற மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? ஓகே. இது பாத்தீங்கன்னா ரெண்டு கூரை வீடு, கொஞ்சம் கிரீன் கிராசஸ், இங்க ஒரு ஆடு நாய், அது என்னன்னு தெரியல, என்ன வந்தேன்னு. ஆடோ நாயோ ஏதோ ஒண்ணு இருக்கு. இங்க ரெண்டு காக்கா பறக்குது, கிளவுட்ஸ் இருக்கு, ரெண்டு கூரை வீடு இருக்கு, அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி வந்து வளர்ந்துங்க. ஒரு மியூசியம், அது மேல ஒரு சின்ன சிம்பிள் இருக்க மாதிரி, கிளவுட்ஸ், வாட்டர், ட்ரீ, ஃபிளவர் ட்ரீஸ். இங்க கிரீன் கலர்ல எதுக்கு போட்டேன்னு தெரியல, ஞாபகம் வந்தா சொல்றேன். இது ஒரு ஈவினிங் டைம் சினாரியோ, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரிதான் நிறைய சினாரியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். போக கொஞ்சம் மாத்த கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், ஆயிடுச்சு. இது வந்து 44th செஸ் ஒலிம்பியாடு வந்து சென்னையில நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். செஸ் போர்டு மாதிரி வந்து போட்டு இங்க மேல ஒரு 5 காயின்ஸ் வந்து போட்டிருந்தேன். 44th செஸ் ஒலிம்பியாடு சென்னையில நடந்துச்சு, அப்ப வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். அடுத்து இது ஒரு முக்கியமான ஒரு இது அப்புறம் காட்டுறேன். இது பாருங்க, சீல வந்து கடல்ல வந்துட்டு ஒரு பிக் ஷிப் ஒண்ணு போற மாதிரி, பின்னாடி கிளவுட்ஸ் அண்ட் சன்லைட். அவங்க இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. அப்போ மினி ஃபிளவர் பார்ட்ல வந்து நிறைய ஃபிளவர்ஸ் இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா, இதுல சிங்கிள் கலர்ல வந்து பெருசா வந்து பண்ணிருக்கேன் ஃபிளவர் பார்ட் ஒண்ணு. போன சினாரியோவுக்கு கொஞ்சம் ஒத்து போற மாதிரி ஒரு விஷயம் தான். கப்பல் வந்து கடல்ல போற மாதிரி, நைட் டைத்துக்கு போற மாதிரி. இதெல்லாம் வந்து ஆமா, இதெல்லாம் பெயிண்டிங் பண்ண ஆரம்பத்துல வந்து இந்த ஷீட்ல வந்து பண்ணது. இது இன்னும் 2-3 பெயிண்டிங்ஸ் இருக்கு, அதை காமிக்கிறேன். அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து போட்டது. இதுவுமே வந்து ஸ்டார்டிங்ல வந்து போட்டது. இதெல்லாம் இது எனக்கு அப்ப ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங்கா இருக்கு. இப்ப இது ஒண்ணுமே இல்லாம எனக்கு தெரியுது. உங்களுக்கு எதுவும் தெரியுதான்னு சொல்லுங்க. ஒரு ரெட் கலர் ஸ்கைல வந்து ஒரு ட்ரீ வந்து இருக்க மாதிரி இருக்கும். அப்ப எனக்கு ஆரம்பத்துல வந்து பிடிச்சிருந்துச்சு. இப்ப ஏன்னா இது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம தெரியுது. இது வந்து ஒரு சொதப்பல் இருக்கட்டும். இதுவும் ஒரு சொதப்பல். இது ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. ஏதோ பண்ணிருக்கேன். ஒரு சன்லைட்டு, ஒரு ரெட் ஸ்கை, ஒரு பிளாக் கலர் சர்ஃபேஸ். இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. ஸ்கைல வந்து ஒரு ஏலியன்ஸ் இது ஒண்ணு இருக்க மாதிரி இருக்கும், ஸ்பேஸ்ஷிப் ஒண்ணு இருக்க மாதிரி இருக்கும். உள்ள 2 ஏலியன்ஸ் பிளஸ் ஒரு 3 பிளானட்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. இது ஒரு ஃபிளாப்னா எப்படி ஃபிளாப் பண்றேன்னா, ஸ்கையே இது ஓகே. ட்ரீஸ்ல வந்து ஃபிளவர்ஸ் வரையறதுக்கு என்ன பண்ணேன்னா, கோல்டு கலர் ஒரு பவுடர் ஒண்ணு இருந்துச்சு. சரி, அதை போட்டா நமக்கு மின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஆனா அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. அது உங்களுக்கு இன்னும் லைட்ஸ் எல்லாம் படும்போது வேற மாதிரி தெரியும், கிளார் அடிக்கிற மாதிரி தெரியும். அதனால இதுவும் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு ஓகே. பின்னாடி ப்ளூ கலர் ஸ்கைல வந்து ஒரு ட்ரீ, கிரீன் ட்ரீ. இது கொஞ்சம் பரவாயில்ல. வந்து ஒரு என்ன சொல்றது,
கொஞ்சம் வீடு வந்து கொஞ்சம் கோணமானால போயிடுச்சு பாத்தீங்கன்னா. ஓகே, இது பாத்தீங்கன்னா இங்க எல்லாம் பாறைகளா இருக்க மாதிரி இருக்கா, இங்க ஒரு ஷிப் போற மாதிரி இருக்குல்ல, அவ்வளவுதான். வந்து இதோட ஸ்கை வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வந்து போட்டிருந்தேன். இதுக்கப்புறம் அந்த நைட் டைம் வந்து இறங்குற மாதிரி. இது வந்து இது ஓகே, ஃபால்ஸ் வந்து இது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்க டிராயிங்ஸ்லயே இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃபால்ஸ் மாதிரி வந்து வாட்டர் இது வந்து ஒரு இதை பார்க்கும்போது கார்ட்டூன் அனிமில வர ஒரு சீன் மாதிரியே வந்து தோணும். உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் மாதிரி ஒண்ணு பிரிட்ஜ்ல போற மாதிரி, கீழே வந்து கிரீன் ஃபுல்லா இருக்குமோ, மேல வந்து ப்ளூ கலர் ஸ்கை. எனக்கு இது வந்து ஏதோ ஒரு அனிமில பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அனிமெல்லாம் அவ்வளவா பாக்குறது இல்ல. இது வந்து யூடியூப்ல காப்பி அடிச்ச ஒரு மூமெண்ட். இது பாத்தீங்கன்னா யூடியூப்ல வேற ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. கிரெடிட்ஸ் கோஸ் டு இன்னொரு யூடியூபர். இது பாத்தீங்கன்னா ஒரு போட்ல வந்து கிரீன் கலர் சன்லைட் ரெஃப்ளெக்டர்னா ஒரு போட்ல ஒருத்தர் போற மாதிரி. இது என்னன்னா இதுல என்ன தப்பு பண்ணிருக்கேன்னா அந்த ட்ரீ இதெல்லாம் வந்து ரொம்ப பிளாக் கலர்ல வந்து கொடுத்துட்டேன். இது வந்து பார்க்கும்போது அந்த பிளாக் கலர் வந்து எடுத்து கொடுக்கலாம், அடிக்கிற மாதிரி இருக்கு. ஃபிளாப்ஸ். இது ஒரு கடல். கடலுக்கு பின்னாடி மலை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது, தெரியாது அவ்வளவா. இருந்தாலும் நம்ம பண்ண கொலையில இது ஒண்ணு. அது ஏன் இது வந்து ஒரு மவுண்டன்ஸ் முன்னாடி வந்து கிரீன் ஃபுல்லா வந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி. இதுவும் ஆரம்பத்துல பண்ணது. இது கொஞ்சம் நான் அப்ப பண்ணும்போது இது எனக்கு பெட்டரா தெரிஞ்சுச்சு. இப்ப பார்க்கும்போது இதோட பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இது வந்து இந்த பிக்சர் அதே மாதிரி தான் மவுண்டன் ரெஃப்ளெக்ட் ஆகாம ஒரு ட்ரீ வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி. ஏன்னா இதுலயும் இந்த பிரிட்ஜ் வந்து பாருங்க, இந்த பிரிட்ஜ் மவுண்டைன் பின்னாடி இருக்க ஸ்கை மூணு எல்லாம் ஓகே. இந்த கூட ஓரளவு ஓகே தான், மோசமா இருக்கு பரவாயில்லன்னு நானே சொல்லுவேன். இங்க ஒரு என்ன ஃபிளைட் ஒண்ணு வரைய ஆசைப்பட்டேன். அதை வரைஞ்சிட்டு என்ன பண்றேன்னா வாட்டர் கலர்ல ஒயிட் கலர் கொடுத்துருந்தேன். டக்குன்னு ஸ்கெட்ச் எடுத்துக்கிருக்கோம் அந்த வாட்டரோட கலந்து அது அந்த ஃபிளைட்டு அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அது இங்க என்னமோ இந்த காக்கா என்னமோ கக்கா போட்ட மாதிரி இங்க ஒரு இது ஆகி போச்சு இந்த பெயிண்டிங்ல. இது பாருங்க, இது அதுக்கு மேல கொடுமையிலும் கொடுமை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரீன் கலர் சினாரியை வந்து வரைஞ்சிட்டு ஒரு பொண்ணு வந்து ஃபுல் ஃப்ராக் போட்டு நிக்கிற மாதிரி வரைஞ்சேன். அப்புறம் என்ன ஏன் இங்க அந்த பொண்ணுக்கு 2 காலை வச்சேன் அப்படின்னு சொல்லி தெரியல. பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ட்ரெஸ் வந்து இப்படியே சுருக்கி அந்த அதுதான் ஒரு சின்ன பொண்ணு நிக்கிற மாதிரி. இதுவும் ஃபிளாப்ஸ். இது ஒரு சினாரியோ அவ்வளவா நல்லா இல்ல, நானே சொல்லுவேன் நல்லா இல்லைன்னு. I have rights to tell. My drawings are not everything worst, but something worst. இது பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபிளாப்பு, இது ஒரு ஃபிளாப்பு, எனக்கே பிடிக்கல. இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரீனிஷான ஒரு எர்த்து, இது வந்து ஒரு பொல்யூஷனான ஒரு எர்த்து. இது ஒரு ஃபிளாப். இது வந்து என்ன வரைய முற்பட்டேன் என்று தெரியவில்லை, ஏதோ ஒன்று வரைந்து வைத்திருக்கிறேன். இதை பார்த்தால் என்னவென்று ஒன்றும் புரியவில்லை. ஒருவேளை அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் பேசி சமாளிச்சு வீடியோ போட்டிருப்பேன் கண்டிப்பா. இது எதுவுமே இந்த ஃபிளாப் வீடியோ எல்லாம் அது போடாம தான் இருந்திருக்கேன். வந்து எல்லா வீடியோமே அது போட்டிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சமாளிச்சிருப்பேன். அது அப்படி இது எப்படிங்க அப்படின்னு சொல்லி. இது பாத்தீங்கன்னா ஒரு ஜீப்ரா வந்து ஃப்ரேம் விட்டு வெளியே வர மாதிரி ஒரு பெயிண்டிங்கு. அது பெயிண்டிங் ஓகே, பட் ஜீப்ரா தான் கொஞ்சம் ஜீப்ராவை கொலை பண்ணிட்டோம் அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. இந்த கால்லாம் வந்து இவ்வளவு பெருசா போட்டிருக்கோம், அது மண்ட சைஸுக்கு வந்து கால் போட்டிருக்கோம். அதனால பெயிண்டிங்கை கொலை பண்ணல, ஜீப்ராவை தான் கொலை பண்ணி. ஒரு முள்வெளியில வந்து லைட்ஸ் எரியுற மாதிரி எவ்வளவு கேவலமா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. கேவலமா இல்ல, இதுவும் ஒரு கொலை. இது ஒரு கொலை. இதுல என்ன பண்ணிருக்கேன்னா பேக்ரவுண்ட்லாம் ஓரளவு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பிளண்டிங் ஓகே, ஆனா இதுக்கும் கலர் செட் ஆகல. ரெண்டாவது இந்த மூணுல வந்து நடுவுல வந்து ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கேன் பாருங்க,
அதுதான் நம்ம பண்ண கொலை. அந்த 3 பண்ண கொலைனால இந்த ஓவரால் பிக்சர் வந்து நல்லா இல்ல. இது இது எப்படி காமிக்கிறதுக்கு எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. இது என்ன வந்து பின்னாடி மவுண்டன்ஸ் ஸ்கை ஓகே. ஸ்கை வந்து மற்ற பிக்சர் வந்து இதுல வந்து பெட்டரா இருக்கு. நான் எதிர்பார்த்த ஒரு லுக் வந்து இதுல இருக்கு. கீழே வந்து ட்ரீஸ் வரையுமே அப்படிங்கிற பேர்ல ஒரு சம்பவம் நான் பண்ணியிருக்கேன், பாத்துக்கோங்க. மவுண்டைன்ஸ் இந்த ஃப்ரேம் ஓவர்லாப் ஆகி ஒரு ட்ரீ வர மாதிரி வந்து வரைஞ்சிருந்தேன். எக்கோ ஏதோ க்ளோ பாத்தீங்கன்னா இந்த மவுண்டைன் ஓகே, ஸ்கை கிளவுட் ஓகே, அந்த ட்ரீ தான் வந்து சோப்பரா இருக்கு இங்க. இது பாத்தீங்களா, இது ஒரு ஃபிளாப்பு. ஒரு டெசர்ட் மாதிரி, டெசர்ட்டா அது என்னன்னா தெரியல, ஒரு சாண்டில் கலர்ல போட்டிருக்கேன். இங்க வாட்டர்ல ஃபிளவர் இருக்கு, அப்ப எப்படி டெசர்ட் ஆகும்? டெசர்ட் ஆகாது. அப்ப இந்த ட்ரீஸ்லாம் இங்க பிளாக் கலர்ல அப்படியே, இங்க கிரீன் கலர், இங்க லைட் கிரீன், இது மாதிரி கொலாப்ஸ் ஆயிருக்கு. இங்க ஹவுஸ்லாம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, கிளவுட்ஸ்லாம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஸ்னோ ஸ்னாரியோ அப்படின்னு சொல்லி போனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இன்னும் அதுல என்னன்னு இருக்கும்னு சொல்லி தெரியல. அதான் ஸ்னோன்னு தான் ஆரம்பிக்கும் ஒரு இது டைட்டில். இதுவும் வந்து நம்ம சரியா அந்த ஒயிட் கலர் இதெல்லாம் வந்து கரெக்டா வந்து கொடுக்கலாம். நம்ம எதையும் பார்த்து பண்ணல, அதனால இது வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. ஏற்கனவே இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ போட்டிருக்கோம், 2-3 பேர்த்த பார்த்துருந்தோம்னா பர்ஃபெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வீடியோ போட்டாலும் அடுத்த வீடியோவை பார்க்க வந்து மனசு வர மாட்டேங்குது, டைம் வேற இல்ல. இது வந்து எங்க ஃபிளாப் ஆயிடுச்சு. இது ஸ்கை பிரிட்ஜ் ஓகே. இந்த வாட்டர்ல வந்து வாட்டர் பெயிண்ட் கொடுத்தோன்னே இந்த ட்ரீஸ்க்கு ஃபிளவர்ஸ் வந்து அது வந்து ரொம்ப மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த ஃபிளவர்ஸும் இந்த வாட்டருக்கும் டிஃப்ரெண்ட் வந்திருக்கணும், அது வந்து மெர்ஜ் ஆனதுனால இது வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஓவர் டார்க்கா இருக்கு. உங்களுக்கு பிக்சர் பார்க்கும்போது தெரியும், ஃபுல்லா வந்து டார்க்கா இருக்கு, தெரியுதுங்களா? ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பெயிண்டிங் வந்து 2.7 கேமரா 2700 வியூஸ் வந்து இது போயிடுச்சு. இந்த பெயிண்ட்ல எவ்வளவு பெயிண்டிங்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து 30-40 வியூஸ் போனது இருக்கு, ஒரு 100-200 அந்த வியூஸ் போனதும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2700 வியூஸ் போயிருக்கு. அப்படி என்ன இதுல இருக்கு எனக்கே தெரியல. பட் இது ஒரு ஃபெயிலியர். இதான் காமிச்சேன் உங்கள்ட்ட செஸ். இதுவும் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். கிங்கும் இது மந்திரியும் வந்து ஒரே ஹைட்ல வந்து இருக்க மாதிரி இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். இங்க தப்பு பண்ணிட்டேன் பென்சில்ல பண்ணும்போது, அதை வந்து திருத்தல. பாத்தீங்கன்னா இது இது என்ன கொலை பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஏதோ வண்டா இருக்க மாதிரி இருக்கு அவங்க கண்ணுக்கு, மேகமும் அலையும் அப்படி தெரியுது. இது வந்து ஒரு ஃபிளாப்ஸ். இங்க ஒரு விஷயம் இது இன்னும் லாஸ்டா காமிக்கிறேன். இந்த புக்ல ஒரு 4 பெயிண்டிங் இருந்துச்சு, அதை கிழிச்சு எரிச்சிருப்பேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. எதுக்கா எரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் என்னால சொல்ல முடியாது. அந்த வீடியோ வந்து இருக்கும், சேட் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலோட இருக்கும். அந்த வீடியோ வந்து மறக்காம போய் பாருங்க. பாத்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டேட் மேல போட்டிருக்கேன், 13/6/2022 2022 ஜூன் 13ஆம் தேதி வரைஞ்சது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு வரைஞ்சு. பாத்தீங்கன்னா எங்க வீட்டோட சைடு ஏரியா இது வந்து, அதாவது சைடு டோர திறந்தோம்னா இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்க ஒரு கேட் ஒண்ணு இருக்கும், இந்த வால் இருக்கும், இங்க ஒரு செட் ஒண்ணு இருக்கும், இங்க ஒரு பில்டிங், இங்க ஒரு பில்டிங், இது ஒரு வயர் லைன். இது பாத்தீங்கன்னா மேல இந்த ஸ்லாப், ஒரு சைக்கிள் ஒண்ணு இருந்துச்சு, ஒரு ட்ரம் ஒண்ணு இருந்துச்சு பக்கத்துல பாருங்க தெரியும். அதை அப்படியே போட்டோ எடுத்துட்டு வந்து வரைஞ்சேன். பாத்தீங்கன்னா அடுத்து இது எனக்கு வந்து பிடிச்சதுன்னா ஃபார் த கான்செப்ட். பாத்தீங்கன்னா இது என்னோட ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி கருங்குளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோட நான் 11th படிக்கும் போது கொண்டு போன பேக் பிளஸ் லஞ்ச் பேக் அதே கலர்ல போட்டு ப்ளூ கலர் யூனிஃபார்ம் வந்து போட்டு வரைஞ்சிருப்பேன். அதனால இதுக்கு வந்து அந்த கான்செப்டுக்காக எனக்கு வந்து பிடிக்கும். மற்றபடி ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ட்ரீஸ்ல எல்லாம் கொஞ்சம் சொதப்பிருக்கீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் பட்டுருச்சு, அதனால கொஞ்சம் ஆயிடுச்சு. ஓகேன்னா அடுத்து அந்த 44th செஸ் ஒலிம்பியாட் நடக்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் அது வரைஞ்சேன். நம்ம சென்னை நம்ம செஸ் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து அப்போதைக்கு வந்து ட்ரெண்டில் இருந்துச்சு. அதை வந்து போட்டு ஒரு கிங் கீயோட வந்து போட்டிருந்தேன்.
இந்த சென்னை சென்ட்ரலோட பிக்சர் வந்து வரைஞ்சிருந்தேன். ஆமா, இதுக்கப்புறம் இது ஒண்ணு இருக்கு. இது ஒரு கொலை. இது வந்து அப்படி கழுத்துல நடுவுல இருக்கிற மாதிரி பின்னாடி மவுண்டன்ஸ், கீழே வாட்டரு, 2 கிரீனிஷ் ஏரியா, 2 ஹவுஸ். இது ஸ்கை வந்து பர்ஃபெக்ட். இங்க ஒரு பிரிட்ஜ் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது, அது என்ன மாதிரி தெரியுது அப்படிங்கறது வந்து சொல்லுங்க. அது வந்து முக்கியமான கொலை வந்து இந்த பிக்சர்ல கழுத நடுவுல அறுத்தாச்சு. இந்த பெயிண்டிங் வந்து வேஸ்டா போச்சு. ஆனாலும் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன், போடாம விட்டுருக்கேன். இது வந்து ஒரு கிளாஸ்ல வந்து டீச்சர் ஒரு சார் வந்து பாடம் நடத்தும் போது பசங்க, நான் ஒரு 3 பசங்க உட்காந்துருக்க மாதிரி ஒரு பிளாக் போர்டு, சாரு, ஒரு கிளாஸ் ரூம் ஒன்று வரைஞ்சேன். எதுக்காக வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லி தெரியல. பாத்தீங்கன்னா இது வந்து ஹிமாலயாஸ் மாதிரி வரைஞ்சேன். ஹிமாலயாஸ் மாதிரி இல்ல, பட் ஏதோ ஒண்ணு கண்டென்ட்டுக்காக வரைஞ்சது. இது எல்லாத்தையும் இப்பதான் வீடியோக்காக தான் திருப்பி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொன்னா. அதான் இங்க ஒன்னும் வந்து பெண்டிங் இருக்கு. பெண்டிங் பாத்தீங்கன்னா இன்னும் வரைஞ்சு முடிக்கல, பெண்டிங் இருக்கு. நிறைய விஷயங்கள் கலந்து வர மாதிரி வந்து ஏதோ ஒரு கான்செப்ட்ல வரைஞ்சிட்டு இருந்தேன். அதாவது இதெல்லாம் வந்து வீடியோக்காக வரைஞ்சது கிடையாது. இது வந்து நான் பர்சனலா டைம் பாஸுக்காக ஹாபியா வந்து வரைஞ்சது. இங்க ஒரு பெண்டிங் இருக்கு. நம்ம சேனல் நேம் போட்டு யூடியூப் லோகோ, இன்ஸ்டா லோகோ, ஃபேஸ்புக் லோகோ, இங்கெல்லாம் லோகோ போடணும். ஒரு காமெடி ஒரு எமோஜி ஒண்ணு டிராயிங் பண்ணிருக்கேன். இதுக்கு என்ன கலர் பண்ணல, இது என்ன பினிஷ் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல ஒரு இது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரியல, தெரிஞ்சா பார்ப்போம். அவ்வளவுதான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா கான்செப்டாவும் சரி, ஒரு சிம்பிளா வந்து ஒரு விஷயத்த எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக இதை கூட தம்ப்நெயில்ல வைக்கலாம்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில்ல இதே வச்சார பாத்துக்கோங்க. சேவ் வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிதான், இதுவும் ஒரு பெயிண்டிங் தான் முதல்ல காமிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இருந்தாலும் லாஸ்ட்ல நீங்க வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு, வெயிட் பண்ணி பாக்குறவங்க, ஃபுல் வீடியோ பாக்குறவங்க, சேவ் வாட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்க எல்லாத்துக்கும் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அவங்க வீட்டுல, ஆபீஸ்ல எல்லாத்துலயும் வந்து கண்டிப்பா வந்து தண்ணீரை வந்து சேமிச்சு வைங்க. பாத்தீங்கன்னா இது வந்து கிரையான்ஸ்ல பண்ணது, ஃபுல்லாவே வந்து கிரையான்ஸ்ல பண்ணது. இது மட்டும் வந்து ஸ்கெட்ச் பென்ல வந்து பண்ணிருப்பேன். இந்த டேப் மட்டும், டேப்பும் இந்த லெட்டர்ஸ் வந்து ஸ்கெட்ச்ல பண்ணது. மீதி எல்லாம் வந்து கிரையான்ஸ், இந்த வேர்ல்டு பிளஸ் கிராஸ். அவ்வளவுதான் இந்த வீடியோ. அவ்வளவுதான் என்னோட டிராயிங்ஸ். இன்னும் கொஞ்சம்லாம் வந்து எங்க வச்சேன் அப்படின்னு சொல்லி தெரியல. பாக்குறேன், கிடைச்சா ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து ஜாயின் பண்ணி போடுறேன். நான் எதையும் மறக்கலாம்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க மறந்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. வேற எதாவது மறந்தீங்க சொல்லுங்க பாப்போம். 4 பேர் இருப்பாங்க எப்பயுமே நம்ம வீடியோ எல்லாம் பாக்குறதுக்கு. ஷேர் பண்ண